ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியான ரவா லட்டு ரெசிபி தாங்க. சிம்பிளாக சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு லைக் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக சுலபமான முறையில் ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரவா லட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரவை வந்து 1 கப், சர்க்கரை 1/2 கப் எடுத்துக்கலாம், ஏலக்காய் 2, பால் வந்து 2 குழிக்கரண்டி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு வானலில் இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு வெள்ளை ரவை, வறுத்த ரவை எடுத்துருக்கேங்க. வறுத்த ரவையாகவே இருந்தாலும் நம்ம ஒரு டைம் நல்லாவே வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரவையை வந்து கருக விடாமல் நல்லா சிம்மில் வச்சு நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அப்போ தான் ரவா லட்டு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரவையை நல்லா நான் வறுத்து எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சூடு ஆறட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ரவை எடுத்த அதே கப்லேயே 1/2 கப் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை எடுத்துக்கலாங்க. 2 ஏலக்காய் அது கூட வாசத்துக்காக சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நைஸாக அரைச்சி பவுடர் மாதிரி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், சர்க்கரையெல்லாம் நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ வறுத்த ரவை இருக்கு இல்லைங்களா, அதுவும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ அது கூட நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த சர்க்கரை பவுடரையும் நம்ம போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ரவையும் சர்க்கரை பவுடரும் நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா காய்ச்சின பால் இருக்கு இல்லைங்களா, நல்லா சுடு பாலாக இந்த மாதிரி குழிக்கரண்டியில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு காய்ச்சின பால் வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு பால் வாசம் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் சுடுதண்ணி கூட சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து செய்கிறப்போ ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ரவை எல்லா பக்கமும் நல்லா அந்த பால் வர மாதிரி ஃபுல்லாக எடுத்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா நம்ம கலந்து எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா சூடும் கை பொறுக்கிற அளவுக்கு நல்லா சூடாகவும் இருக்குது. இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு உருண்டை பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா கையில் நல்லா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். சட்டுன்னு சாமிக்கு ஏதாவது பிரசாதம் செய்யணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இல்லை குழந்தைங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டாங்களா கூட இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு கொடுங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் மீதம் இருக்கிறதையும் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பார்க்கவே நல்லா அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு கூட ஸ்நாக்ஸாக நம்ம இது செஞ்சு கொடுக்கலாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். 10 நிமிஷம் கூட டைம் எடுக்காதுங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ரவா லட்டு செய்கிறதுக்கு ரொம்ப இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவையில்லைங்க. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளாக ஒரு லட்டு செய்யணுன்னா கண்டிப்பாக இந்த லட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரவா லட்டு செஞ்சு முடிச்சிட்டோம். மீதி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டோம். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோ நம்ம பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.